1540 ஆண்டு கடும் புயலில் சிக்கி தத்தளித்த ஒரு போர்ச்சுகீசிய பாய்மரக் கப்பல் திருச்சிலுவை நாதரை வேண்ட பத்திரமாய் கரை சேர்ந்தது. கரை சேர்ந்த இடத்தில் திருச்சிலுவை நாயகனுக்கு நன்றியாய் பாய்மரத்தை சிலுவையாக்கி அங்கிருந்த குன்றின் மீது வைத்தான் கப்பலின் தலைவன். அந்த இடம்தான் மணப்பாடு. அக்டோபர் திங்கள் வேத போதக பணிக்காக இந்தியா வந்த புனித சவேரியரின் பாதம் பட்ட முதல் தமிழ் புண்ணிய பூமியும் இதுதான். பாய்மரச் சிலுவை இருந்த மலையுச்சியில் ஆசிரமம் அமைத்து திருப்பலி நிறைவேற்றினார் புனிதர். 1582 வருடம் செப்டம்பர் 14 நாள் திருச்சிலுவை திருவிழாவின் போது பங்குத்தந்தை டான்டி சலோனாவா அவர்களால் முதல் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் எழுப்பப்பட்ட முதற் கற்கோயில் இதுவே ஆகும். ரோம் நகரில் இருந்த இயேசு சபையின் 5ஆம் தலைவரான தவத்திரு கிளாடியூஸ் ஆக்குவா வீவா அவர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட திருச்சிலுவையிலிருந்த இரு துண்டுகளை சிறு சிலுவையாக்கி 1583 ஆண்டு இத்திருத்தலத்தில் வைத்தார். ஆண்டு புனித சவேரியார் கேட்டுக்கொண்டதற்கிணங்க மணிலாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட அருள் பொழியும் பாவனையில் உள்ள இயேசுவின் சொரூபம் இன்றளவும் சமாதானத்தின் மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. திருச்சிலுவை நாதரிடம் வேண்டி நன்றி கடனாய் வைத்த பாய்மர சிலுவை விசேஷ திருத்தலமாக ஜூபிலி 2000வது ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இத்திருத்தலத்தின் பின்புறம் கடலோரத்தின் புனித சவேரியார் வாழ்ந்த குகை இன்றும் உள்ளது. இக்குகையில் இருக்கும் கிணற்று நீர் கடல் மட்டத்தில் இருந்தாலும் குடிநீராக இருப்பது புதுமையானதாகும். சின்ன ஜெருசலேம் என பாப்பரசர் 13ஆம் சிங்கராயரால் 1889 ஆண்டு புகழப்பட்ட பெருமையுடையதாகும். புனித பிரான்சிஸ் சவேரியார் தமிழில் முதலாக திருப்பலி நிறைவேற்றிய பெருமையையும் கொண்டது இந்த மணப்பாடு திருத்தலம். Thank you.